போன வீடியோல கொசுக்களின் சுவாரஸ்யங்கள் மற்றும் அறிவுபூர்வமான விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோலையும் சுவாரஸ்யம் சொல்லி தான் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. சுவாரஸ்யம் கண்டிப்பா இருக்கும், நம்புவோம். ஓகே, கொசுவை பத்தின உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட் போட சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற கொஸ்டின்ஸும் இந்த வீடியோல இருக்கும். இந்த வீடியோல கொசுவை பத்தின சுவாரஸ்யங்கள் சொல்லுங்க. சுவாரஸ்யம் அப்படின்னு சொன்னா, இப்ப நார்மலா நம்மள கொசு கடிக்கிறத விட பௌர்ணமி ஃபுல் மூன் வரும்ல, அப்ப கிட்டத்தட்ட 500% வரைக்கும் அதிகமா கடிக்கும் அப்படின்றது கண்டுபிடிக்கும். அது ஏன் அன்னைக்கு நாள்ல மட்டும்? அன்னைக்கு நாள்ல ஏன்னா, இப்ப பொதுவாவே எல்லா கொசுக்களுமே, அதாவது இந்த ஏடிஸ் கொசு மாதிரியான சில வகைகள் தவிர பல கொசு இனம் வந்து இரவு நேரத்துல தானே கடிக்கும். இப்ப இரவு நேரத்துல எதை பயன்படுத்தி அது நம்மள வந்து கடிக்கும்? ஸ்மெல்லு பயன்படுத்தி. ஆனா அது கண்ணு தெரியாதான்னா அப்படி கிடையாது, தெரியும். இப்ப நிலா வெளிச்சம் அப்படின்றது ஃபுல் மூணா இருக்கும்போது இன்னும் பயங்கரமா வெளிச்சம் இருக்கும். அந்த மாதிரி பயங்கர வெளிச்சம் இருக்கும்போது அதனுடைய அந்த ஆக்டிவிட்டி வந்து அதிகமாகுது. வெளிச்சம் வந்து ஜாஸ்தி இருக்கும்போது இன்னும் அக்யூரேட்டா அதனுடைய டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியுது. அது வெறும் நம்மளை மட்டும் கிடையாது, மனுஷங்களை மட்டும் இல்லாம இப்ப அது வந்து மற்ற உயிரினங்களையும் தானே போய் கடிக்கும். ஸோ அப்ப மற்ற உயிரினங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த பௌர்ணமி நிலா வெளிச்சம் வந்து உதவியா இருக்கு. இதை வந்து அமெரிக்கன் மஸ்கிட்டோ கண்ட்ரோல் அசோசியேஷன் அவங்க தரப்பில் இருந்தே உறுதி செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த பீர் குடிப்பாங்க, அவங்கள அதிகமா கொசு கடிக்கும் அப்படின்றது ஜப்பான்ல 2002 நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. புதுசா இருக்குங்க இது. ஆமா, ஏன்னா பீர்ல இருக்கக்கூடிய எத்தனால் அது வந்து உடம்புக்குள்ள போன உடனே உடம்புல இருந்து வெளிவரக்கூடிய வேர்வையா இருக்கட்டும், அதே மாதிரி வாயுவா இருக்கட்டும், நம்ம இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறோம்ல, அதுல எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சமா எத்தனாலினுடைய அந்த தன்மை வந்து இருக்கும். இந்த வாசனை வந்து ரொம்ப ஹெவியா அந்த கொசுக்களுக்கு வந்து போகும். அதனால கொசுக்கள்னால ஈஸியா இன்னும் நம்மளை வந்து கண்டுபிடிக்க முடியும். அதனால அந்த பீர் குடிச்சவங்களை அதிகமா போய் கொசு கடிக்கும். அதே மாதிரி சில கொசுக்கள் பார்த்தா காலுக்கடியிலேயே சுத்தம், கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னா அந்த ஏடிஸ் வகை கொசுக்கள் வந்து காலையில நம்ம வேலை பார்த்துட்டே இருப்போம், பார்த்தா காலில் வந்து கடிக்கும், தெரியாது. திடீர்னு பார்த்தா காலில் நிறைய கொசு சுத்திட்டு இருக்கும். அது ஏன் பண்ணுதுன்னா, அதுக்கு புரிஞ்சிருக்கு நம்ம மேல போய் கடிச்சோம்னா அதை நம்மளை அடிச்சு கொண்டுருவோம், கீழே போனோம்னா இவன் அதை உணர மாட்டான் அப்படின்னு சொல்லி கீழே போய் கடிக்கக்கூடிய அந்த வகை கொசுக்களும் இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த இதுதான் ரொம்ப முக்கியமானது. போன வீடியோலயே சொல்லியிருந்தேன், நம்ம தலைக்கு மேல சுத்துறது வந்து ஆண் கொசுக்கள் தான். அது வந்து நம்மளை கடிக்காது. அது ஏன் கடிக்குது? பெண் கொசுக்களினுடைய வருகைக்காக. இப்ப என்னன்னா, இந்த நம்ம காது பக்கத்துல வரும்போது ஒரு மியூசிக் வரும்ல, அது உண்மையை சொல்ல போனா அது ஒரு லவ் மியூசிக் தான். எப்படி லவ் மியூசிக்னா, உதாரணத்துக்கு இப்ப வந்து 100கணக்கான கொசு நம்ம தலைக்கு மேல சுத்துது, ஆண் கொசு. ஒரு பெண் கொசு நம்மளை கடிக்க வரும், அப்ப இனச்சேர்க்கை பண்ணுவோம்னு. இப்ப பெண் கொசு வருதுன்னு வைங்களேன் நம்மளை நோக்கி, அப்ப என்ன நடக்கும்னா, அந்த பெண் கொசுவை பார்த்தோன்னே எல்லா ஆண் கொசுக்களும் போய் வேகமா அதனுடைய ரெக்கையை வந்து அடிக்க ஆரம்பிக்கும். எந்த அளவுக்குன்னு சொல்றேன், பொதுவா ஒரு பெண் கொசு வந்து 400 to 500 தடவை வந்து அதனுடைய ரெக்கையை வந்து அடிக்கும் ஒரு செகண்டுக்கு. அதுவே வந்து ஆண் கொசுவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 600 to 900 வரைக்கும் அடிக்கும் ஒரு செகண்டுக்கு. ஆமா, ஒரு செகண்ட்ல. இப்படி நடக்கும்போது ஒரு பெண் கொசு வந்த உடனே ஆண் கொசுக்களை பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, அந்த பெண் கொசு வந்து கிட்டத்தட்ட 600 தடவை வந்து ரெக்கையை அடிக்கும் ஒரு செகண்டுக்கு. இப்ப 600 டபுள் மடங்கு என்ன? 1200. இப்ப அந்த 900 வரைக்கும் அடிக்கக்கூடிய ஆண் கொசுக்களானது கிட்டத்தட்ட 1200க்கு வந்து போக ஆரம்பிக்கும் ஒரு செகண்ட். அந்த ஒரு லேடி கொசுவை பார்த்த ஒரு எக்ஸைட்மென்ட். இப்படி பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அது ஒரு ரிதம் மாதிரி கனெக்ட் ஆகும். இப்ப ஒரு பீட் இருக்குன்னு வைங்களேன், இப்ப சிங்கி அடிப்பாங்க, அது ஒரு ஃப்ளோலையும் கொட்டுறது ஒரு ஃப்ளோலையும் இருந்தா அது ஒரு மியூசிக் மாதிரி ஆகாது. அப்ப வேகமா கொட்டடிச்சா அதுக்கு வேகமா அடிப்பாங்க சிங்கி. ஸோ அது மாதிரி தான் இது 600 தடவை பண்ணதுன்னா அதுக்கு அப்படியே டபுள் மடங்கு 1200. அது எக்ஸாக்டா வரும்போது எந்த ஆணுடைய அந்த ரெக்கை அடிக்கிற சவுண்டோட இந்த பெண்ணுடைய ரெக்கை அடிக்கிற சவுண்ட் வந்து ஒரு மியூசிக் மாதிரி இணைந்தோ, அந்த ஒரு ஆணை தான் இந்த பெண் கொசு வந்து தேர்ந்தெடுத்து. என்ன ஒரு டெக்னிக் சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து அது வந்து மியூசிக்கா கேட்கணும், சும்மா இறக்க கூடாது. 1200க்கு பதிலா 1100 முறை அடிக்குதுன்னா அது ரொம்ப பலம் கம்மின்னு சொல்லி அந்த பெண் கொசு நினைச்சிரும். இதுவே 1200க்கு மேல 1300 தடவை எல்லாம் அடிக்குதுன்னா அது ரொம்ப பலசாலின்னு நினைக்காம நம்ம கூட இவனுக்கு ஒத்து வராது, கெமிஸ்ட்ரி செட் ஆகாதுன்னு பெண் கொசு வந்து நினைச்சிரும். அதனால ஆண் கொசு வந்து கரெக்டா இதனுடைய பீட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிதம் வரணும். அப்பதான் அது வந்து செட் ஆகி அது வந்து இனச்சேர்க்கை பண்ணும். அது மேலேயே வந்து டக்குன்னு சேர்ந்துரும்.
கிட்டத்தட்ட 15ல இருந்து 30 செகண்ட் வரைக்கும் இணை சேர்க்கை ஜோடி சேரும். அது சில கொசு வகைகள் மட்டும் 1 நிமிஷம் வரைக்கும் நீடிக்கும். சோ இப்ப ஒரு பெண் கொசுவை இவ்வளவு ஆண் கொசுக்கள்ல ஒண்ணு போய் சேருது இல்ல, மிச்ச ஆண் கொசுக்கள் மறுபடியும் நம்ம தலைக்கு வேற ஒரு பெண் கொசுக்கு அதனுடைய பலத்தை காமிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இந்த நம்ம காது பக்கத்துல வந்து உயின்னு கத்துனா அது சும்மா கத்துதுன்னு அர்த்தம் கிடையாது. அது வந்து அதோட இணையோட சேர்ந்து மியூசிக் போடுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி எடுத்து அந்த காலத்துல எல்லாம் பெண்ணு வேணும்னா கள்ள தூக்கி போடுறது அந்த மாதிரி வீர சாகசம் பண்ண மாதிரி இப்ப கொசு வீர சாகசம். கொசுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இதுல பாஸ் ஆனா மட்டும்தான் ஜோடி சேர்றதுக்கே அனுமதி. சரி, இது வந்து நடக்கும். எனக்கு ஒரு டவுட், அதாவது இப்ப கொசு வந்து தலையை சுத்துறது ஓகே, நம்ம வண்டி சீட்ல எதுக்கு சுத்துது? வண்டி சீட்ல சுத்துறது காரணம் அங்க இருக்கக்கூடிய வெப்பத்தை நினைச்சு ஏமாந்து வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. இன்னொன்னு என்னன்னா வெறும் ஆண் கொசுக்கள் மட்டும் இப்படி சுத்தாது, பெண் கொசுக்களும் வந்து சுத்தும் சீட்ல மட்டும் இல்ல, எந்த இடத்துல வேணாலும். ஏன் சுத்தம்னா சில காரணம் இருக்கு அதுக்கு தேவையான வெப்பம் ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா நம்ம இங்க வருவோம் அப்படின்றதும் அதுக்கு தெரியும். இப்ப வண்டி சீட் அப்படின்னு சொல்லும்போது இப்ப உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல இருக்கோம், நம்ம வீட்டுல நம்ம நிறைய இந்த நெட் எல்லாம் போட்டு ப்ரொடக்ஷன், அப்ப நம்ம எங்க வருவோம்னு கொசுக்கு தெரியும். இங்க வந்து ஹீட் இருக்குன்னா இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துலதான் நம்ம இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்குது. அங்கேயே வந்து சுத்திட்டு இருக்காது, நம்மளை நோக்கி வரதான் பார்க்கும். அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு வாழ்விடம் இருக்குல்ல. இப்ப நான் சொல்லிருக்கேன், கருப்பு கலர் வந்து கொசுக்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். சீட் என்ன கலர்? கருப்பு. சோ அதனால அங்க போய் மறைஞ்சிக்க கூட பார்க்கும். அதனாலதான் நீங்க கருப்பு ட்ரெஸ்ஸை வந்து வீட்டுல வச்சிருந்தா இரவு நேரத்துல வெளிவரக்கூடிய கொசுக்கள் வந்து பகல் நேரத்துல அந்த கருப்புக்குள்ளதான் போய் ஒழியும். சோ அந்த மாதிரி நீங்க அதை எடுத்து இப்படி உதறணும்னா அதுல இருந்து நிறைய கொசு வெளியே வரும். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்குது. அதுக்கப்புறம் என்னன்னா இப்ப இந்த டெங்கு ஃபீவரை பறக்கக்கூடிய பரப்பக்கூடிய ஏடிஸ் கொசுக்கள் இருக்குல்ல, அது வந்து அதிகமா வெறியாகி நம்ம ரத்தத்தை வந்து குடிக்கும், ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி. அது ஏன் நடக்குதுன்னா இந்த டெங்கு வைரஸ் இருக்குல்ல, அந்த வைரஸ் போய் அந்த கொசுவினுடைய மூளையை பாதிச்சு அதுக்கு வந்து மனநல கோளாறை வந்து ஏற்படுத்தும். எப்படி வந்து ரேபிஸ், அதாவது ஒரு வெறி நாய் கடிச்சு ரேபிஸ் வந்தா மூளை குழம்பி பயங்கரமா வெறி பிடிச்ச மாதிரி ஆயிரும் மனுஷன். அந்த மாதிரிதான் இந்த டெங்கு வைரஸ் உள்ள போன கொசு வந்து அவ்வளவு நிம்மதியாலாம் இருக்காது, அதுக்கும் பல பாதிப்பு ஏற்படும். அதனால அது வெறி கொண்டு நம்மளை வந்து கடிக்கும் நார்மல் கொசுவை விட. இப்ப இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, பொதுவா ஒரு சின்ன கொசு வந்து 2 மில்லிகிராம் வந்து இருக்கும், 2.2 மில்லிகிராம். அப்படின்னா என்னன்னா 1 கிராம் அப்படின்றது 1000 மில்லிகிராம். அப்ப 1 கிராம்லயே வந்து அது வெறும் 2 மில்லிகிராம் அப்படின்றது எவ்வளவு சின்னது, எவ்வளவு கம்மியான அவ்வளவு வெயிட் தான். ஆனா அது வந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு ரத்தத்தை வந்து உரியும் ஒரே நேரத்துல. அவ்வளவு ரத்தத்தை உறிஞ்சா அதனால பறக்க முடியாது. அதனாலதான் என்ன பண்ணும்னா உறிஞ்சிட்டு அதனுடைய வயிறெல்லாம் அப்படியே செவப்பா மாறிடும். அது கொஞ்சம் நேரம் போய் செவுத்துலையோ இல்லைன்னா எங்கேயாவது போய் ரெஸ்ட் எடுக்கும், ஓய்வெடுக்கும். அதுக்கப்புறம் தான் அது இன்னொரு இடத்துக்கே பறக்க செய்யும். அதனாலதான் கொசு கடிச்சிட்டு அது அடுத்து பறக்கும் போது பாருங்க அதனுடைய வேகம் ரொம்ப கம்மியா இருக்கும், ஹெவியா லோட் பண்றதுனால. ஆனா இதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. என்னன்னா இது என்னதான் வந்து நம்ம மேல உட்காந்து நம்மளை கடிச்சு அவ்வளவு ரத்தத்தை உறிஞ்சினாலும் ரத்தத்துல இருக்கக்கூடிய சத்தை மட்டும் எடுத்துட்டு மித்த திரவத்தை வந்து அது குடிச்சிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் உடம்புல இருந்து வெளியேற்றி. அதனால 3 மடங்கு ரத்தத்தை குடிச்சாலும் அது அப்படியே 3 மடங்கு தேக்கி வைக்காம சத்தை மட்டும் தேக்கி வச்சுக்கும். ஆனா அந்த சத்தை மட்டும் தேக்கி வச்சுக்கிட்டே அது பறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். இன்னொன்னு என்னன்னா நம்ம ரத்தம் பொதுவாவே சூடா இருக்கும், அந்த சூடு வந்து அதை தாக்கிடக்கூடாது கொசுவை கரெக்டா. அப்ப அந்த கொசு என்ன பண்ணும்னா நம்ம ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கும் போதே அதனுடைய உடல்ல இருந்து ஒரு திரவத்தை வெளியிடும். அந்த திரவம் கொஞ்சம் வாயுவாயி அந்த இடத்தையே குளிர்விக்கும், ஏசி மாதிரி. சோ அந்த இடத்த நம்மள வந்து இங்க நம்ம கடிச்சு ரத்தம் குடிச்சிட்டு இருக்கும் போதே அதனுடைய பின்புறத்துல இருந்து வரக்கூடிய லிக்யூட்னால அந்த இடத்த வந்து அது கூலிங்கா வச்சுக்கும். சோ ஏசியை உருவாக்கிட்டு தான் நம்மளுடைய சூடான ரத்தத்தை அது குடிக்கும். ஓகே, கொசுவை பத்தின சுவாரஸ்யங்கள் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு கேள்வி வரலாம், குட் நைட் போட்டா கொசு சாகுமா, ஓட மாஸ் போட்டா நம்ம அதுல இருந்து தப்பிச்சிடலாமான்ட்டு. ஆனானப்பட்ட கொசு மருந்துல இருந்தே அந்த கொசு சாகையில இதுல இருந்து கண்டிப்பா செத்துரும் நம்புவோம். அதே மாதிரி அடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விசித்திரமா ஏதாவது சொல்லுங்க. இப்ப நம்ம இது சொல்லியிருந்தோம்ல, கொசு போட்டிருந்தோம்ல, அது மாதிரி இன்னும் விசித்திரமா ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, விலங்கு இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம். தேங்க்யூ.